ஹாய் நண்பர்களே, வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். கதை ஓபன் பண்ணோம்னா கார்க்குள்ள சோகமா ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் தான் ஆண்டி. ஆண்டி ஒரு பேங்க் மேனேஜர், நேர்மையான ஆஃபீஸரும் கூட. இவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆக்சுவலி ஏன் ஆண்டி இப்படி குடிச்சிட்டு இருக்காருன்னா, ஒய்ஃப் இவர்கிட்ட எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க ஆண்டி கிட்ட. அப்போ நம்ம ஆண்டி சொல்றாரு, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இந்த கான்வர்சேஷனே பெரிய சண்டையா போயிட்டு இருக்கு. ஒய்ஃப் கிளம்பி கள்ளக்காதலன் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆண்டிக்கு பயங்கர கோபம் வருது. கன் எடுத்துட்டு கார்க்குள்ள ஏறி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இதெல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது காலையில வருது. நம்மளோட ஹீரோ ஆண்டி கோர்ட்ல இருக்காரு. ஜட்ஜ் ஆண்டியை பார்த்து, நீங்க தான் உங்க ஒய்ஃபையும் அவர் கூட இருந்தவரையும் கொலை பண்ணீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு நம்ம ஆண்டி சொல்றாரு, நான் இந்த கொலையை பண்ணல. ஜட்ஜ் உடனே கேட்குறாரு, உங்க ஒய்ஃப் இறந்த அன்னைக்கு அவங்க கூட நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் நடந்த பழைய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. நான் கன் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனது எல்லாமே உண்மை, ஆனால் நான் கன்னை கடலுக்குள்ளே தூக்கி போட்டுட்டேன், நான் அவங்கள கொலை பண்ணலன்னு சொல்றாரு. ஜட்ஜ் சொல்றாரு, உங்களை நம்பி கடலுக்குள்ளே ஃபுல்லாக தொலைவி பார்த்தோம், ஆனால் அந்த கன் கிடைக்கல, நீங்கள் தான் இந்த குற்றத்தை பண்ணியிருக்கணும்னு நிரூபணமாயிருச்சு, உங்களுக்கு நான் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு தீர்ப்பு சொல்லிடுறாரு. இதை அப்படியே கட் பண்ணி நம்ம ஜெயிலுக்குள்ளே போகலாம். அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, கெரைட்டின்னு ஒரு ஜெயில் கைதி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி திருந்திட்டேன், நான் இந்த 20 வருஷமா இந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கேன், நான் நிறைய ஒழுக்கமான விஷயத்த கற்றுக்கிட்டேன். இவர் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, இவர் பரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, அதனால் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே இவர் பரோல் ரிஜெக்ட் ஆயிடுது. கெரைட்டி ரொம்ப சோகமாக வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த கெரைட்டி யாருன்னா, இந்த ஜெயிலுக்குள்ள கைதிகளுக்கு தேவையான எல்லா ட்ரிங்க்ஸ், சிகரெட்ஸ், இதெல்லாம் நிறைய வெளிப்பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு. கெரைட்டி மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைப்பாரு, இந்த பொருட்களும் உள்ள வரலனா இங்க இருக்கவங்க எல்லாமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அப்புறம் கெரைட்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டே நடந்துட்டு ஒரு பெஞ்ச் மேலே போய் நிற்கிறாங்க. அங்கே ஒரு போலீஸ் கார் வருது. அதில் புது கைதிகள்லாம் வராங்க. அதில் தான் நம்ம ஹீரோவும் வராரு. அப்போ நம்ம கெரைட்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பெட் கட்டிக்கிறாங்க. என்ன பெட் கட்டுறாங்கன்னா, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ மற்றவங்க கிட்ட இருக்க சிகரெட்லாம் அவங்க கிட்ட கொடுத்துடணுன்னு தான் பெட்டு. கெரைட்டி தான் எப்பயுமே பெட்லலாம் ஜெயிப்பாரு. கெரைட்டி இந்த தடவை நம்ம ஹீரோ மேலே பெட் கட்டுறாரு. என்ன பெட்டுன்றத கடைசியில் சொல்கிறேன். கெரைட்டி பெட்டில் தோத்துறாரு நம்ம ஹீரோனால. பெட் என்னன்னா, புது கைதிங்களை யார் ஃபஸ்ட் அழுவாங்க அப்படின்றது தான் பெட்டு அந்த நைட்டில். பட் நம்ம ஹீரோ அழுவே இல்லை. நம்ம ஹீரோ எப்பயும் போல் சாதாரணமாக இருக்காரு. கெரைட்டிக்கு யோசனையாக இருக்குது, நம்ம தான் இந்த ஜெயிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தோம், ஆனால் இப்போ நம்மளோட ஒருத்தன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானு பார்க்குறாரு. அவர் மேலே ஒரு கண்ணையும் வைக்கிறாரு. நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்காரு. அவரோட வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. யார்கிட்டையும் அவ்வளோ பேசலை. கெரைட்டிக்கு ஒரு விஷயம் புரியல, இவர் எப்படி இவ்வளோ நாள் யார்கிட்டையும் பேசாமல் இருக்காரு. இவர் யார்கிட்டையாவது பேசுவார்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. யார்கிட்டையாவது 2 வார்த்தை பேசுகிறவங்க கிட்ட அட்லீஸ்ட் பேசுவார்னு நினைக்கிறாரு. கடைசியில் நம்ம ஹீரோ கெரைட்டிட்ட பேசுகிறாரு. கெரைட்டி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, அந்த 2 வார்த்தை பேசுகிறவன் நம்ம தானா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. திரும்பி நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு சுத்தியல் வேணும், உங்களால் வாங்கி தர முடியும்னு எனக்கு தெரியும், நீங்கள் தான் இந்த ஜெயிலில் வெளிப்பொருட்கள்லாம் வாங்கி தருவீங்களாமே, எனக்கு அந்த சுத்தியலை உங்களால் வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாரு. என்னால் வாங்கி தர முடியும், நீ கேட்குற பொருள் ரொம்ப ரிஸ்க்கான பொருள், சப்போஸ் நீ மாட்டிக்கிட்டேன்னா என் பேரை நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படியே நான் மாட்டிக்கிட்டாலும் உங்கள் பேரை நான் சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு நம்ம கெரைட்டிட்ட சொல்கிறாரு, இந்த கடையில் மட்டும்தான் நான் கேட்குற பொருள் கிடைக்கும், அந்த பொருள் அந்த கடையிலேருந்து எனக்கு வாங்கி தந்துருங்கன்னு சொல்கிறாரு. கெரைட்டி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு, எதனால உன் ஒய்ஃபை நீயே கொன்னன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் அவங்கள கொலை பண்ணல. அதுக்கு நம்ம கெரைட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நீ கொலை பண்ணியாடா? இல்லை நான் கொலை பண்ணல, வேற யாரோ தான் கொலை பண்ணாங்க, நான் தான் தெரியாமல் வந்துட்டேன், நான் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கலாய்ச்சி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் கெரைட்டி சொல்கிறாரு, இங்கே யார் அவங்கவுங்க குற்றத்தை ஒத்துப்பாங்க, எல்லாரும் கேட்டால் நான் நல்லவன் தான் சொல்ல போகிறாங்க, அதே மாதிரி தான் நீயும் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி இவர் வேலையை போய் பார்க்க போகிறாரு. ஜெயிலர் மூலியமா நம்ம ஆண்டி கேட்ட பொருள் கிடைக்குது. ஜெயிலர் அந்த பொருளை கெரைட்டிட்ட கொடுக்குறாரு. கெரைட்டி அந்த குட்டி கோடாரை பார்த்ததுக்கப்புறம், இது ஒன்றும் அவ்வளோ ஆபத்தான பொருள் மாதிரி எனக்கு தெரியலையே, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ கெரைட்டி நம்ம ஹீரோ ஆண்டியை கூப்பிட்டு இந்த பொருளை கொடுக்குறாரு. பொருளை கொடுத்துட்டு, இதை வச்சு நீ குழி தோண்டினா கூட 60 வருஷம் ஆகும் இந்த ஜெயிலேருந்து நீ தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாரு.
அதுக்கு நம்ம ஹீரோ ஆண்டி சிரிச்சுக்கிட்டே எனக்கு டைம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ எப்பயும் போல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவர்கிட்ட வாஷிங் பவுடர் உள்ள இருக்கு கொண்டு வர சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோ ஆண்டியும் வாஷிங் பவுடர் எடுக்க அந்த ரூம்குள்ள போறாரு. அப்போ ஒருத்தன் உள்ள வரான். அவன் பேர் வேணா கெட்டவன் வச்சுக்கலாம். அந்த கெட்டவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அந்த கெட்டவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடக்குது. கடைசியில நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அடிலாம் படுது. இவங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வருஷத்துல ஒரு தடவை வெளியே ஒர்க் பண்ண கூட்டிட்டு போவாங்க. அதுவும் குலுக்கல் முறையில. ஆனா நம்ம கெரைட்டி அவர் பவரை யூஸ் பண்ணி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பேரையும் அப்புறம் நம்மளோட ஆண்டி ஹீரோ பேரையும் கொடுத்துருக்காரு. நம்ம கெரைட்டிக்கு ஆண்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இவங்க வெளியே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பெயிண்ட் அடிக்க சொல்லிருக்கு. அப்போ அந்த டைம்ல 2 போலீஸ் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி உங்க பாட்டி இறந்துட்டாங்கல்ல, உங்க பாட்டி பேர்ல இருந்த சொத்தெல்லாம் உனக்கு வரலையான்னு கேட்குறாரு. அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த பாட்டி வில்லங்கமா சொத்தை பிரிச்சு வச்சுட்டு போயிருக்கு. என் பேர்ல $45 கேஷா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொரு போலீஸ் கேட்குறாரு, $45 சந்தோஷமா இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே போலீஸ் வந்து ஆமா டாக்ஸ் கட்டணும்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பணம் வந்ததுக்கு வராமையே இருந்திருக்கலாம், அந்த மாதிரிதான் இருக்கு. இது எப்படி நான் கணக்கு காட்டுறது, இதுக்கு டாக்ஸும் கட்ட முடியாது. நம்ம ஹீரோ ஆண்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டுட்டு அந்த போலீஸ் கிட்ட நடந்து போய் உங்க வைஃப் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாரு. என்னடா கேக்குறேன்னு சொல்லி கோவப்பட்ட போலீஸ் ஆண்டியை போய் அடிக்க போறாரு. உடனே அப்படின்னா அந்த $45 உங்க வைஃப் கிட்ட கொடுத்துருங்க, அப்போ நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த போலீஸ், நீ சொல்றதெல்லாம் நிஜமா, நீ தான் உன் பொண்டாட்டிய கொலை பண்ணன்னு கேள்விப்பட்டேன், நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு அந்த போலீஸ் நம்ம ஹீரோ ஆண்டியை பார்த்து கேட்கிறாரு. நீங்க டாக்ஸ் கட்டாம இருக்க 1/3 ஆஃப் அமௌண்ட் உங்க வைஃப்க்கு நீங்க கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அது லால இருக்கு, நீங்க என்ன நம்பலனா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்டே போன் பண்ணி கேளுங்க, அவரே சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி பண்ணாலுமே லாயர் வக்கீல் பேப்பருக்கு இதுக்கே நிறைய செலவாயிருமே அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. இந்த செலவு எதுவுமே இல்லாம நான் உங்களுக்கு முடிச்சு தரேன், மொத்த பேப்பர் ஒர்க்கும் நான் பண்றேன், ஆனா இதுக்கு பதில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க பியர் வாங்கி தரணும், இதுக்கு ஓகேனா நான் உங்களுக்கு இதை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம போலீஸ் சொன்ன மாதிரியே பியர் வாங்கி தராரு. பியர் வாங்கி தந்தோம்னே நம்ம கெரைட்டி யோசிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில 10 மணிக்கு மொட்டை மாடியில உட்காந்துட்டு ஜில்லுன்னு பீர் குடிச்ச சந்தோஷம், தன்னால் பட்ட கஷ்டமும் துன்பமும் எல்லாமே மறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ரிலீஸ் ஆகி வாழ்க்கையை வாழ்ற மாதிரி இருந்துச்சு. சுதந்திரமா இருந்தோம். அந்த ஒரு நாளை எங்களால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இது வரைக்கும் இந்த சிறைச்சாலையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. இதை யோசிச்சுக்கிட்டே நம்ம ஆண்டியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு நம்ம கெரைட்டி. அப்புறம் சந்தோஷமாக வெளியே வேலைக்கு போயிருந்தாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி ரிட்டர்ன் ஜெயிலுக்கு வராங்க. ஜெயிலுக்கு வந்தோம்னே அவங்களுக்கு ஒரு படத்தை போட்டு காட்டுறாங்க. அந்த படத்தை நம்ம ஜெயிலில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால கெரைட்டி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினை ஒன்னால் அந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்குறாரு. கூட்டிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி கெரைட்டி ஹீரோவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ கெரைட்டி கிட்ட அந்த ஹீரோயினை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு கத்தி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கெட்டவன் வரான். கெட்டவன் இந்த தடவையும் நம்ம ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஹீரோக்கும் நம்ம கெட்டவனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஹீரோக்கு பயங்கர அடி. அதனால 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கெட்டவனை தூக்கி இருட்டு ரூம்குள்ள போட்டுடுறாங்க. இருட்டு ரூம்குள்ள 1 வாரம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வரான். கெட்டவன் நைட்டு அவன் செல்ல தூங்கிட்டு இருக்கும்போது 2 போலீஸ் உள்ள வராங்க. அந்த 2 போலீஸ் யாருன்னா நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணார்ல அந்த போலீஸ் தான். அவன் இந்த அடி அடிச்சிருக்க, அவனால தான் நான் இப்போ பணக்காரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவனால் எந்திரிக்க கூட முடியல. கடைசியில் கெட்டவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அப்போ தான் கெரைட்டிக்கு புரியுது, இந்த மாதிரி நம்ம மட்டும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகல, போலீஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கான்னு. அப்புறம் கெரைட்டியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றதை கொண்டாடணும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு எதை பிடிக்குமோ அதை நீ வாங்கி தந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம கெரைட்டிட்ட சொல்கிறாரு. அவனுக்கு கல் தான் பிடிக்குமா, அவனுக்கு கல் வேணும்னு ஒரு டைம் நாங்கள் அவன் கூட பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னான். கல் தானே ஈஸி அப்படின்னு சொல்லி பொறுக்குறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுக்குறாங்க. கல் அங்கே எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேகரிக்கிறாங்க.
இப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஆண்டி ரிட்டர்ன் வந்துடுறாரு. நைட் அவர் செல்லில் போய் பார்க்குறாரு. அவருக்காக ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஹீரோயினோட ஃபோட்டோ. நம்ம கெரேட்டி யோசிச்சிருக்காரு, ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தால் ஒரு நிமிஷம் தான் இந்த செல்லுக்குள்ளே காட்ட முடியும். ஆனால் இதுவே அவங்க ஃபோட்டோ இருந்தால் லைஃப் லாங் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம ஆண்டிக்கு கிஃப்டாக அந்த ரூம்குள்ளே வச்சுருக்காரு. அப்புறம் அவர் கேட்ட கல்லுங்களையும் வச்சுருக்காரு. இப்படியே அவங்க நாட்கள் போயிட்டுருக்கு. அப்போ வார்டன் வந்து செக்கிங் வராரு. செக்கிங்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரூம்குள்ளே ஜெயிலர் வராரு. இவர் ரூமில் போலீஸ் 2 பேர் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றுமே ஆபத்தான பொருளாம் இல்லை. 2-3 செஸ் காயின் பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்துக்கிட்டு இது ஒன்றும் அவ்வளோ ஆபத்தான பொருள் மாதிரி இல்லை. அப்போது ஜெயிலர் இது என்னன்னு கேட்குறாரு. இதுதான் என்னோட பொழுதுபோக்குன்னு என்னோட ஆண்டி பதில் சொல்கிறாரு. ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, பரவாயில்ல இருக்கட்டும், நான் அவ்வளோ மோசமான வார்டன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போகிறார். அப்போது கரெக்டாக இவர் பைபிள் புக்கை வச்சிட்டு இருக்கும்போது அந்த பைபிள் புக்கை இவர் கையிலேருந்து வாங்குறாரு. உனக்கு இதில் எந்த வசனம் பிடிக்கும்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஆண்டி சொல்கிறாரு, ஆகவே நீங்களும் விழித்திருங்கள், வீட்டு எஜமானன் எப்போது வருவான் என்று தெரியாது. அதுக்கு உடனே நம்ம ஜெயிலர் வந்து சொல்கிறாரு, மார்க் 13:35 வசனம் தானே இது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த வசனம் பிடிக்கும், ஆனால் எனக்கு இதோட இன்னொரு வசனம் பிடிக்கும்னு அவர் ஒரு வசனத்தை சொல்கிறாரு. அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு வேற ஒரு இடத்துல போஸ்டிங் கிடைக்குது. அது வந்து லைப்ரரியில் போஸ்டிங் கிடைக்குது. அவர் அப்போ அந்த லைப்ரரிக்குள்ளே நுழையிறாரு. அங்கே ஒரு தாத்தா இருக்கார். அவர் கிட்டத்தட்ட 60 வருஷமாக அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார். அவர்கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறாரு, இந்த லைப்ரரி நீங்களா தனியாக மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு. ஆமான்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இதுதான் நான் கடைசி புக்கு, இதையும் படிச்சிட்டேன்னா முழுக்க முடிஞ்சிருச்சு, மேலே இங்கே புக் இல்லை, இந்த லைப்ரரிக்கு புது புக்ஸ்லாம் வராதா அப்படின்னு அந்த ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. இத்தனை வருஷமாக இருக்குது, இங்கே ஒரு புது புக் கூட வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் நிறைய தடவை வார்டன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமும் அசிஸ்டண்ட் ஒருத்தவங்கள போட்டிருக்காங்க, இங்கே எனக்கு மட்டும்தான் படிக்க தெரியுன்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ நம்ம வார்டன்ட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி லெட்டர் போடுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம வார்டன் வந்து சொல்கிறாரு, இதுக்காக ஃபண்ட்ஸ்லாம் ஒதுக்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஒரு போலீஸ் வந்து நம்ம ஆண்டி கிட்ட பேசுகிறாரு. என்கிட்ட பிளாக் மணி இவ்வளோ இருக்குது, இது எப்படி நான் ஒயிட் மணியாக மாற்றுறதுன்னு தங்கி நம்ம போலீஸ் கிட்ட கேட்குறாரு. நம்ம ஆண்டி இதுக்கான வழியெல்லாம் சொல்கிறாரு. இதே மாதிரி நிறைய பேர் வந்து பிளாக் மணியை ஒயிட் மணியாக கேட்குறது அப்படின்ற மாதிரி வேற போலீஸ் வார்டன்லாம் வந்து இவர்கிட்ட வந்து சஜஷன் கேட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக கெரேட்டியை கூப்பிட்டுக்கிறாரு. கெரேட்டிக்கு இந்த ஒர்க் எல்லாம் சொல்லித்தராரு. நம்ம கெரேட்டி மனசில் யோசிக்கிறாரு, நம்ம இப்போ ஜிஎஸ்டி ஆஃபீஸர் மாதிரி உட்காந்து இப்போ ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவருக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி இல்லை, தான் ஒரு ஆஃபீஸர்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. 2-3 வருஷம் இப்படியே போகுது. இவருக்கு புக்ஸ் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் வார்டன் கிட்ட போய் நான் லெட்டர் எழுதி போடட்டுமான்னு கேட்குறாரு. நீ லெட்டர் எழுதி போட்டு வரும்னு நீ நினைக்கிறேன்னா நீ தாராளமாக போடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால டெய்லி ஒரு லெட்டர் அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பிக்கிட்டே இருக்கார். ஹெட் ஆஃபீஸ்க்கு விடாமுயற்சியாக டெய்லி லெட்டர் எழுதி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு முயற்சிக்கான வெற்றி கிடைக்குது. டொனேஷன் புக்ஸ்லாம் இவர்கிட்ட நிறைய நியூ புக்ஸ் வருது. அதே மாதிரி இவருக்கு ஃபண்டு கொஞ்சம் ஒதுக்குறாங்க புக்ஸ் வாங்கிக்க. இது வரைக்கும் இந்த ஜெயிலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அதே மாதிரி இவர் ஜெயிலில் இருக்க லைப்ரரியை பெருசு பண்ணுறாரு. நல்ல பெரிய லைப்ரரியை கட்டி முடிக்கிறாரு. இது நியூஸ்க்கெலாம் போகுது, இன்டர்வியூ வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெயில் வார்டன்ட்ட உங்களுக்கு எப்படி இந்த புது ஐடியாலாம் தோணுச்சு? அப்போ நம்ம ஜெயில் வார்டன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்கள ஜெயிலுக்குள்ளே போட்டு வேலை செய்ய வைக்கிறதுனால மட்டும் அவங்க திருந்த போகிறதில்ல. இவங்க 4-5 புக்ஸ் படித்தாங்கன்னா எப்படி வெளியே போய் வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு இவங்க சர்வே பண்ணிக்கலாம்ல, அதுக்கான ஐடியா தான் இது. இதே மாதிரி நாங்கள் ஒரு புது ஐடியா கொண்டு வரலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு ஜெயில் வார்டன் சொல்லி இவங்கள வெளியே கொண்டு போய் வேலை செய்ய வைக்கலான்ட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவர் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாருன்னா, இவர் வெளியே கூப்பிட்டு போய் அவங்க வேலை செய்ய வச்சு அங்கே நிறைய பேர் கான்ட்ராக்டாக விடுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட இவங்களை வேலை செய்ய வச்சு இவர் நிறையா கமிஷன் வாங்கிக்கலான்னு நம்ம ஜெயில் வார்டன் முடிவு பண்ணிக்கிறாரு. பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கிறதுக்கு நம்மளோட ஆண்டியோட ஐடியாவை கேட்டு ஃபைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவங்க வேலையும் நடக்குது. ஆண்டி வந்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது கரெக்டாக புது கைதிங்கள்லாம் உள்ளே வராங்க. அந்த டைமில் ஒரு குட்டியாக ஒரு சுட்டி பையன் வரான். ரொம்ப வந்து சுட்டியாக இருக்கான், வயசும் கம்மி. ஒரு திருட்டு கேஸுக்காக உள்ளே வரான். துருன்னு நிறைய வேலை பார்க்குறான், நிறைய பேசுகிறான். ஒரு நாள் நம்ம ஆண்டி கிட்ட போய் பேசுகிறாரு. நீங்கள் தான் இங்கே இருக்க நிறைய பேரை படிக்க வச்சிங்களாமே, டிகிரிலாம் வாங்க வச்சிங்களாமே, எனக்கும் நீங்கள் பண்ணித்தர முடியுமான்னு கேட்குறான். பண்ண முடியுமேன்னு சொல்கிறான். எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது, உங்களால் ஃபஸ்ட்லேருந்து எனக்கு டீச் பண்ண முடியுமான்னு கேட்குறான். அப்போ நம்ம ஆண்டி ஷாக்காக, உனக்கு ரியலாக ஏபிசிடி கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தெரியாதுன்றான். அப்போது நம்ம ஆண்டி பொறுமையாக அந்த பையனுக்கு நிறைய சொல்லித்தரான். நம்ம ஆண்டிக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பையனும் அதே மாதிரி வேகமாக வந்து படித்து கற்றுக்குறான்.
கெரைட்டியோட ஃப்ரெண்ட்ஸு ஆண்டி அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் நிறைய கதை சொல்கிறான். அப்போ ஒரு கதை சொல்கிறான். நான் இந்த மாதிரி வேறு சிறைச்சாலையில் இருந்தபோது அங்கே ஒருத்தர் நிறைய கதையாக என்கிட்ட சொல்லுவார். எனக்கு போர் அடிக்கிறதுனால அவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்பேன். டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதை கேட்டேன். நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் மாட்டாமல் எதில் இருந்தீங்க அந்த மாதிரி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த வீட்டில் அவரோட முதலாளி இவருக்கு மரியாதையே கொடுக்காம ரொம்ப நடத்திட்டு இருந்தார். அவரோட முள்ளும் போலியே இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்போ கரெக்டாக அவனை கொன்னுட்டேன். ஆனால் அவன் ஒய்ஃப் கூட இல்லை. அந்த டைமில் அவன் வேற யாரோ கூட இருந்தான். அவங்க 2 பேரையும் கொன்னுட்டேன். ஆனால் கொலைப்பழி ஒய்ஃபோட புருஷன் மேலே விழுந்துருச்சு. அவர் கூட ஏதோ நேர்மையான பேங்க் மேனேஜர்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம குட்டி பையனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நீங்கள் தானே அந்த பேங்க் மேனேஜருன்ட்டு. அப்போதான் எல்லாருமே நம்புகிறாங்க ரியலாக நீ கொலை பண்ணலையான்னு. கெரைட்டியே அப்போ தான் யோசிக்கிறாரு, இவன் பண்ணாத தப்புக்கு தான் உள்ள இருக்கான் போல அப்படின்ற மாதிரி. இப்போதான் இவன் சொல்ற வார்த்தையை ஒத்துக்கிறாங்க, அவன் ரியலாவே உண்மையாவே நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி. இதை தெரிஞ்சுக்கிட்டமே நம்ம ஆண்டி உடனே வார்டனை பார்க்க போறாரு. வார்டனை பார்த்து இந்த மாதிரி இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்றாரு. ஆனா நம்ம வார்டன் எதுவுமே ஏத்துக்கல. அப்போ நம்ம ஆண்டி வார்டன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க பண்ண ஃப்ராடத்தனமான விஷயத்த எதுவுமே நான் வெளியே போனாலும் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ கரெக்டா நம்ம ஜெயில் வார்டனுக்கு கோபம் வருது. கோபம் வந்தனால இவரை இருட்டு ரூம்குள்ளே 1 மாதம் அடைக்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் இத்தனை நாள் யாரையும் அடைச்சதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம ஆண்டியை 2 பேரில் அடைக்கிறாங்க. கரெக்டாக அந்த குட்டி பையனுக்கு ரிசல்ட் வருது. அவன் பாஸ் ஆயிட்டான். நம்ம ஜெயில் வார்டன் ஒரு நாள் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஆண்டி ஒய்ஃபை கொன்னது வேற ஒருத்தர் தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம். இதை நீ எங்கே கூப்பிட்டாலும் சாட்சி சொல்லுவியான்னு கேட்குறாரு. ஆமான்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். ஆமாம் சொன்னமே 3 நாள் போலீஸ் இவனை சேர்ந்து சுட்டுறாங்க. கேட்டால் இவன் தப்பிக்க ஒன்றா அதனால சுட்டுட்டோன்ற மாதிரி கேஸையே மாற்றிடுறாங்க. அப்போ கரெக்டாக ஜெயில் வார்டன் நம்ம ஆண்டியை இருட்டு ரூம்குள்ளே போய் மீட் பண்ண போகிறாரு. கேள்விப்பட்டியா அந்த குட்டி பையன் தப்பிக்க முயற்சி பண்ணி இறந்துட்டான். நம்ம ஆண்டி சொல்கிறாரு, இந்த கதையை யார் வேணால் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். அவனை கொன்னது நீங்கள் தானேன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம வார்டன் சொல்கிறாரு, ஆமாம், இதே மாதிரி நீயும் சாவாமல் ஒர்க் பண்ணுற வழியை புத்திசாலித்தனமாக பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வார்னிங் விட்டுட்டு, இன்னும் 1 மாதம் யோசிக்கிட்டோம், இன்னும் 1 மாதம் இருட்டு ரூம்குள்ளே கிடக்கட்டும்னு விட்டுட்டு போயிடுறாரு. 1 மாதம் முடிஞ்சோடனே நம்ம ஆண்டியும் வெளியே எப்பயும் போல் அவர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாரு. பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம தாத்தாக்கு ரிலீஸ் வார்டன் கிடைக்குது. அப்போ அவர் ரொம்ப சோகமாக இருக்காரு. அவர் ஏன் சோகமாக இருக்காருன்னா, அவருக்கு வெளியே போய் யாரை பார்க்குறதுன்னு தெரில, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரில. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக இங்கே இருந்து பழகிட்டாரு. அதனால் அவருக்கு வெளியே போக விருப்பம் இல்லை. இவர் வெளியே போய் தங்குறதுக்கு நம்ம வார்டன் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தராரு. அங்கே போய் தங்குறாரு. இவர் வேலை கிடைக்குது. இவர் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு மரியாதையும் கிடைக்குது. ஆனாலும் அவருக்கு அந்த தனிமை ரொம்ப பிடிக்கல. தனிமையாக இருந்து அவர் கடைசியில் சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இந்த ஜெயிலுக்குள்ளே இந்த நியூஸ் போகுது. இந்த நியூஸை கேட்டுட்டு நம்ம கெரைட்டி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நானும் வெளியே போனேன்னா ஒருவேளை சூசைட் பண்ணிப்பானான்னு தெரில. ஏன்னா எனக்கு இங்கே இருக்க வரைக்கும் என்னால் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ வாங்கி தர முடியும். வெளியே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இங்கே இருந்துட்டேன். எனக்கு இதுக்கு மேலே வெளியே போய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. நானும் வெளியே ரிலீஸ் ஆகி போனால் இவரை மாதிரி இறந்துருவோம் போல் அப்படின்ற மாதிரி நம்ம கெரைட்டி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு பதிலுக்கு, நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையே இல்லை. நம்ம ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஃப்ரீடமாக தான் வாழ்ந்துட்டு சாகணும். இந்த மாதிரி கைதியாக கிடையாது. அப்போ நம்ம கெரைட்டி கேட்குறாரு, உனக்கு இங்கேருந்து ரிலீஸ் ஆயிடுவேன்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி. இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. கெரைட்டி சொல்கிறாரு, இவ்வளோ நம்பிக்கை வைக்காத, உன் நம்பிக்கை என்னைக்காவது உனக்கு ஆப்பாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ நம்பிக்கையும் வைக்கணும், கனவும் காணணும், அதை நிஜமும் ஆக்கணும் அந்த மாதிரி நம்ம கெரைட்டிட்ட சொல்கிறாரு. நம்ம கெரைட்டி ஹீரோவை பார்த்து, உனக்கு என்ன கனவு இருக்குது அந்த மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் மெக்சிகோ கடற்கரை ஓரமாக ஹோட்டல் வச்சு நடத்தணும். சின்ன வயசுலேருந்து அதை தான் நான் கனவு கண்டுட்ருக்கேன். அப்படி தான் நான் வாழுவேன். இந்த சிறைக்குள்ளே உட்காந்துட்டு நீ இதை சொல்கிறியே அப்படின்னு கெரைட்டி கேட்குறாரு. உனக்கு நம்பிக்கை இருக்கா நீ அங்கே போய் அப்படி வாழ்வன்றத? அப்போ நம்ம ஆண்டி கெரைட்டிட்ட சொல்கிறாரு, ஆண்டவன் கொடுத்தது நம்மளுக்கு 2 வழி தான். ஒன்று எப்படி வாழணும்னு முடிவெடுக்கிறது, இல்லைனா எப்படி சாகணும்னு முடிவெடுக்கிறது. இதை சூஸ் பண்ண வேண்டியது நம்ம தான்
அதை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ அந்த வழியில தான் நம்ம வாழ்வோம் அந்த மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு நம்ம கெரேட்டி கிட்ட இந்த மாதிரி நீ எப்போ ரிலீஸ் ஆகுறியோ அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு போய் அங்கே நீ தோண்டி பாரு, அங்கே உனக்கு ஒரு gift காத்திருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம கெரேட்டி கேட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. கெரேட்டியும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ கரெக்டாக நம்ம வார்டன் ரூமில் நம்ம ஹீரோ எப்பயும் போல் அவர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நம்ம வார்டன் நம்ம கெரேட்டியை பார்த்து என்னோட ஷூ நல்லா பளபளன்னு இருக்கணும், பாலிஷ் போட்டு வையின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ பாலிஷ் போட்டு அவருக்காலே அந்த செப்பலை போட்டு வந்துடுறாரு. நம்ம கெரேட்டி ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாகவும் இருக்காரு. அதே சமயம் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ கயிறு கேட்டிருக்காரு. அதையும் ஒரு ஃப்ரெண்டு வாங்கி தந்திருக்காரு. அந்த நைட்டு எப்படா முடியும், நம்ம செல்லேருந்து எப்படா வந்து ஹீரோவை பார்ப்போன்ற மாதிரி வெயிட் பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக அடுத்த நாள் காலையில் வருது, அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போது நம்மளோட ஹீரோவை காணோம். அப்புறம் அவர் செல்குள்ளே போய் பார்த்தா செல்குள்ளேயும் நம்ம ஹீரோவை காணோம். என்னன்றதை போய் தொலைவி பார்த்தா கடைசியில் அவர் ஓட்டை போட்டு உண்மையாலுமே தப்பிச்சிட்டாரு. அப்போதான் நம்ம கெரேட்டிக்கு புரியுது இவன் சொன்ன மாதிரியே உண்மையாலுமே தப்பிச்சிட்டானேன்ற மாதிரி. இவன் சொன்ன மாதிரியே சுதந்திரமாக வாழ போயிட்டான் போல. ஆனால் நான்லாம் இவர் ரிஸ்க் எடுத்து இவனை மாதிரி தப்பிக்கணும்னு முயற்சி கூட பண்ண மாட்டேன். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சாக்கடை பைப் மூலயமா தப்பிச்சு போயிட்டான். நம்ம வார்டனுக்கு இது கேட்டமே பயங்கர கோவம். அவனை போய் தொலைவி பார்க்குறாங்க. ஆனால் அவன் கிடைக்கல. நம்ம ஆண்டி தான் வார்டனோட அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வந்து ஃபேக் ஐடி, ஃபேக் பாஸ்வேர்ட், டிரைவிங் லைசன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒரு ஆளுக்கு வாங்கி வச்சிருப்பாரு. அது இவரோட கற்பனை கேரக்டர். எதுக்குன்னா பிளாக் மணியை மறைக்கிறதுக்காக. இவர் அந்த பேர்ல போய் இவர் வாழ ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த வார்டன் பண்ண போய் எல்லாத்தையும் ஒரு டைரியில நோட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இந்த வார்டன் இந்த போலீஸ் பண்ண திருத்தனம் எல்லா வேலையும் அவங்க மாட்டுறாங்க. நம்ம வார்டன் வந்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்துறாரு. அப்போ நம்ம கெரேட்டி வந்து யோசிக்கிறாரு, இவன் நம்ம பணத்தினால தான் இப்போ செத்தான்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே போய் மெக்சிகோவில் வாழ ஆரம்பிக்கிறாரு. அதே டைம் நம்ம கெரேட்டிக்கு பரோல் வந்து கிடச்சி வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணி அவருக்கும் தனிமையில் இருக்க பிடிக்காம சூசைட் பண்ண போகிறாரு. அப்போதான் நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தனால அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. லெட்டரை எடுத்து படித்து பார்த்தா நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த லெட்டரை பார்ப்பீங்க. இப்போது இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, நம்ம 2 பேரும் சொன்ன மாதிரி அந்த கடையை வச்சு நடத்துவோம்னு சொல்கிறாரு. நம்ம கெரேட்டி பரோரில் தானே வெளியே வந்திருக்காரு. ஸோ நம்ம கெரேட்டியால் வெளியூர் எதுவுமே ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கெரேட்டி யோசிக்கிறாரு, ஒரு டைம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், என்னதான் நம்ம விதியில் எழுதியிருக்கோ அதுவே நடக்கட்டும். ஒருவேளை நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக சொன்ன மாதிரி மாறலான்னு சொல்லிட்டு போகிறாரு. கரெக்டாக நம்ம ஆண்டியை பார்க்குறாரு. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம கெரேட்டி யோசிக்கிறாரு, நம்பிக்கை இருந்தால் வாழ முடியுமான்னு எனக்கு தெரில, ஆனால் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து இதுதான் நிஜம்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்படியே இந்த படம் முடியுது. இந்த படத்தோட பேரை இப்போ டிஸ்பிளேல பாருங்கள். இந்த படம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.